வெல்கம் டு தமிழ்டெக் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது MRB, மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து, அதாவது நம்மளுக்கு ஜாபு ரெக்யர்மெண்ட் போடுவாங்க. ஸோ அதை வந்து எப்படி மெடிக்கல் சர்வீஸ் ஃபீல்டில் வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுறங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த MRB வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நான் இந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி நீங்கள் போய்க்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு இருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வரும்போது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கரண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்னு ஒரு கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக உள்ள ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸை வந்து லிஸ்ட் வைஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து அடிஷ்னல் நோட்டிஃபிகேஷன் நம்பரு, என்ன போஸ்டிங்கு, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், அதாவது டேட் என்ன க்ளோஸ் ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னைக்கு எக்ஸாம், இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன ஃபார்மசியாக, மெடிக்கலாக, நர்சிங் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து லாஸ்ட்டில் ஸ்டேட்டஸுங்கிற ஆப்ஷனில் ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்டேட்டஸ்க்கு ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். புதுசாக வரவே கிளிக் ஹியர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டிக்கு கிளிக் பண்ணணும். அதாவது டிக்ளரேஷன் டிக் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற ஒரு பேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து உங்கள் நேமை வந்து டைப் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்ளைடு ஃபார்ம் இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஃபார்மசி, அதாவது ஃபார்மசிஸ்ட்டுங்கிற பேஜில் போய் தான் பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டுங்கிற பேஜில் போய் தான் நான் ரெஜிஸ்டருங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் எனக்கு ஆட்டோமேட்டிக்கலி வந்து அது ஃபார்மசிஸ்ட் ஆச்சு. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நர்சிங் சைடு வேறு எந்த ரெக்யர்மெண்ட்டில் போய் நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தாலும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் உங்கள் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நேம் அந்த இனிஷியல் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் உங்கள் ஆனா பெண்ணாங்கிற டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து அதில் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடாதீங்க. நீங்கள் சின்ன தப்பு பண்ணாலும் வந்து அது ப்ராப்ளத்தில் தான் முடியும். ஸோ சிம்பிளாக வந்து அதை பண்ணிக்கோங்க. நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தோன்னே ஏஜ் ஆட்டோமேட்டிக்கலி கீழே வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஸோ நீங்கள் அதில் வந்து ஏஜ் காலத்தில் நீங்கள் எதுவுமே டைப் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ், உங்களோட இமெயில் அட்ரஸை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இமெயில் அட்ரஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் இந்த பேஜை வந்து சப்மிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் அக்கௌண்ட்டு நம்பரு, அதாவது அப்ளிகேஷன் நம்பரு, உங்கள் பாஸ்வேர்டு எல்லாமே இந்த மெயில் ஐடிக்கு தான் வரும். ஸோ நீங்கள் கொடுக்குற இமெயில் ஐடியை வந்து கரெக்டாக கொடுத்துவோங்க. எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த இமெயில் அட்ரஸ் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கீழே கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கன்ஃபார்ம் இமெயிலுங்கிற ஆப்ஷனில் வந்து மேலே கொடுத்த இமெயில் ஐடியை வந்து கரெக்டாக வந்து கீழே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. சேம் 2 இமெயில் ஐடி தான். ஸோ 2 இமெயில் ஐடியும் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மொபைல் நம்பர், அதாவது உங்கள் மொபைல் நம்பரை வந்து அதில் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜில் எதையும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. கரெக்டாக வந்து எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா கோட் இருக்கும். ஸோ அதில் கொடுத்துருக்க கேப்சா கோடை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் ஜஸ்ட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு எல்லாம் ஒருக்கே செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கேன் நான் செக் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற பட்டனை வந்து கீழே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சப்மிட்டுங்கிற பட்டன் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் டிஸ்பிளே ஆயிரும். அப்ளிகேஷன் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆயிரும். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் பாஸ்வேர்டு, அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே உங்கள் இமெயில் ஐடியில் வந்திருக்குன்னு ஒரு SMS போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட இமெயிலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் காமிக்கிறேன். என்னோடய இமெயிலை வந்து நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஜிஸ்டர் பண்ணதுனால என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதாவது அப்ளிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும். MRBலேருந்து எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னோட அப்ளிகேஷன் நம்பர், அது கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, இந்த 2மே எனக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுறேன். அந்த பேஜ், அதாவது அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஷோ பண்ண பேஜுக்கு போயிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா லாகின்ங்கிற ஒரு பட்டனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா லாகின் பேஜுக்கு போயிடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் உங்கள் மெயிலில் வந்தால் சேம் விஷயம் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை வந்து அதை கரெக்டாக வந்து எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாஸ்வேர்டு அதிலே கொடுத்துருப்பாங்க பாஸ்வேர்டு. ஸோ அந்த பாஸ்வேர்டையும் சேம் பாஸ்வேர்டை வந்து கரெக்டாக வந்து அதே பேஜில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டில் வந்து அந்த பாஸ்வேர்டு இமெயிலில் வந்த பாஸ்வேர்டை வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க.
டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேப்சா கோட் இருக்கும். ஸோ இந்த கேப்சா கோடையும் இந்த அதாவது அதில் எரர் வராத மாதிரி நீங்கள் அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க கேப்சா கோடு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, கேப்சா கோடு 3மே வந்து நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின்ங்கிற ஒரு பேஜ் இருக்குது. ஸோ அந்த பேஜில் வந்து லாகினை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன்ற பேஜுக்கு போயிடும். நான் லாகின் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து எந்த போஸ்டிங் ஃபார்மசிஸ்ட்டுங்கிற போஸ்டிங்காக அப்ளை பண்ணிடுறேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இனி வந்து இந்த ஸ்டார் போட்டிருக்க எல்லாமே கரெக்டாக நம்ம ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டுக்காக நான் அப்ளை பண்ணியிருக்கேன் டெமோக்காக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் பேன் கார்டு இருந்தால் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் இருக்கும். ஸோ அதில் ரிலீஜியன் உங்கள் மதத்தை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஸ்டேட்டஸ், மேரிடுனா அன்மேரிடு, அன்மேரிடுனா அன்மேரிடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம், ஃபாதர் உங்கள் அப்பா நேமை வந்து கரப்ஷன் இல்லாமல், அதாவது உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்க கரெக்ட் நேமை வந்து அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மதர் நேமை வந்து சேம் அதே மாதிரி எந்த கரெக்ஷன் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நேஷனாலிட்டியை வந்து அதில் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் பிளேஸ் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த இடத்துல உங்கள் நேட்டிவ் பிளேஸை வந்து அதில் வந்து பர்த்தான பிளேஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக், உங்களோட டிஸ்ட்ரிக் எந்த மாவட்டங்கிறத வந்து அதில் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னோடய டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. ஸோ நான் அதில் வந்து கன்னியாகுமரியை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ஸ்டேட், அதோட உங்களோட ஸ்டேட்டை வந்து அதில் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதர் டங் என்ன, உங்களோட தாய்மொழி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஹவுஸ் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஹவுஸ் நம்பரில் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எரர் காமிக்குது, ப்ளீஸ் என்றது ஆல்ஃபபெட்டிக் நம்பர்ஸ் ஒன்லின்னு காமிக்குது, ஆல்ஃபபெட்டிக் அண்ட் நம்பர்ஸ்னு. ஸோ ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வீட்டு நம்பரை மட்டும் கொடுத்துக்கோங்க. எந்த சிம்பிள்ஸும் வந்து சைடில் போட வேணாம். ஜஸ்ட் வந்து நம்பர்ஸை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லெட்டர்ஸ் இருந்தால் கிளிக் பண்ணாலே போதும். வேறு இந்த எக்ஸ்ட்ரா வந்து கேரக்டர் கொடுத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி எரர்ஸ் வரும். ஸோ ஹவுஸ் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லொக்கேஷன், எந்த உங்கள் வீட்டோட பேர் நேமை வந்து கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சிட்டின்னு இருக்கும். ஸோ சிட்டியில் உங்கள் சிட்டி நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் மாவட்டத்தை வந்து அதில் வந்து டைப் பண்ணிக்கணும். டிஸ்ட்ரிக்டில் உங்கள் மாவட்டத்தோட நேமை வந்து அதில் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டேட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் போஸ்டல் பின்கோடு, அதாவது உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் பின்கோடை வந்து அதில் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து பெர்மனன்ட் அட்ரஸ்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செக்லிஸ்ட்டில் ஒன்று மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் டிக் பண்ணிங்கனாலே சேம் அட்ரஸ்னால் பக்கத்தில் இருக்க சேம் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாக்ஸை டிக் பண்ணோடனே அந்த பக்கத்துலேயே வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன படிச்சிங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி கொடுத்துருக்காங்க. 10th டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பாசிங், எந்த இயர் வந்து நீங்கள் பாஸ் பண்ணீங்க அந்த இயரை வந்து அதில் கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் மேக்ஸிமம் மார்க் கேட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10th எஸ்எஸ்எல்சியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 500 தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு முன்னாடியெல்லாம் 500 தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் மார்க் கொடுத்து நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அந்த மார்க் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பெர்சன்டேஜ் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக் பெர்சன்டேஜ் வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெதர் ஸ்டடிடு தமிழ் ஆர் அந்த சப்ஜெக்ட்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து +2 வந்து கேட்டிருக்காங்க. ஹையர் செகண்டரி கேட்டிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட பாசிங் இயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் மேக்ஸிமம் மார்க் இப்போ 1200 வந்து டோட்டல் மேக்ஸிமம் மார்க்காக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த மார்க் வந்து நெக்ஸ்ட் காலத்தில் வரும். அது ஒரு பெர்சன்டேஜ். அப்படின்னா நீங்கள் படித்த லாங்குவேஜை வந்து கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபார்மசி வந்து செலக்ட் பண்ணதால் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி கேட்டிருக்காங்க ஆட்டோமேட்டிக்கலி. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுலேயும் சேம் பாசிங் இயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் மேக்ஸிமம் மார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த மார்க்கு எவ்வளோ டோட்டல் மார்க்கு, நீங்கள் எவ்வளோ உங்கள் சைடு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கிற டீட்டெயில்ஸை வந்து அதில் டைப் பண்ணிக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் வந்துடும்.
அது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் ஃபார்மசி முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ ஃபார்மசி முடிச்சிருந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெஜிஸ்டர் நம்பரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் முதல்ல ஏஜ் அதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமன் கேட்டகரி, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட காஸ்ட் எந்த காஸ்ட்டுங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸஸ் அண்டு பிசி, ஸோ இந்த மாதிரி பட்டா நிறைய காஸ்டஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு எலிஜிபிள் இருக்குது. சிலவங்க பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்சி பார்த்தீங்கன்னா நான் ஒன்று கிளிக் பண்ணுறேன். அதர் கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் கேட்டகரி எடுத்துருப்பாங்க. அதில் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து சில டைம் கேட்டிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் சிம்பிளாக முடியும். ஸோ ஒவ்வொரு பேக்வேர்டு கிளாஸுக்கும் சில டைம்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒன்றே மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் வேறு அதர்ஸ் கிளிக் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இதே வேறு நீங்கள் பிசிஎம் வேறு ஏதோ கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு உங்களோட சைட்டில் என்னென்ன ஃபில் பண்ணணுமோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ இதை வந்து பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அவரும் இருக்காது, அவர் ஃபில் பண்ணும்போது அதே மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் சர்டிஃபிகேட் நம்பரை வந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் இஷ்யூ அந்த அதிலேயே போட்டிருப்பாங்க, உங்கள் சர்டிஃபிகேட்லேயே போட்டிருப்பாங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. டேட் ஆஃப் இஷ்யூ என்னைக்குன்னு கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஷ்யூவிங் அத்தாரிட்டி கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து அதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. எந்த யார் வந்து அந்த இது அத்தாரிட்டி பண்ணவங்க சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி அதிலே கொடுத்துருப்பாங்க சர்டிஃபிகேட்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ டிஸ்ட்ரிக்ட் அந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ண பப்ளிஷ் பண்ண டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் மதுரைன்னு கொடுத்து, அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டோட நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஷ்யூ தாலுக்கு இதெல்லாமே உங்கள் சர்டிஃபிகேட்டில் வந்து கரெக்டாக முறைப்படி இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்தே ஃபில் பண்ண போதும். நீங்கள் வேறு இதில் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. எக்ஸ் சர்வீஸ் இதுக்கு அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி எலிஜிபிள் ஃபார் ரிவன்ஸ். ஸோ இதில் வந்து என்ன கேட்டகரியில் இருக்கீங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரீட் பண்ணாலே தெரியும். ஸோ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்து ஜஸ்ட் ரீட் பண்ணி நீங்கள் பண்ணாலே போதும். யூஆர் கவர்மெண்ட் ஸ்டாஃப்னா நோ எஸ்எம்எஸ் கொடுத்துட்டு அந்த பேஜை ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்லோடு பேஜ் வந்துடும். ஸோ இந்த அப்லோடு பேஜ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எல்லாமே டைப் பண்ணியிருப்பீங்க ஒவ்வொரு பேஜ்லேயும். ஸோ இதில் தான் உங்களோட சர்டிஃபிகேட் எந்த சர்டிஃபிகேட் உங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஃபார்மசி டீட்டெயில்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணணும். சூஸ் ஃபைல் கொடுத்தோன்னே ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே அதில் வந்து ஒரு பேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோடு கொடுத்துடணும். ஸோ இந்த பேஜ் அப்லோடுங்கிற பேஜ் ஆட்டோமேட்டிக்கலி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ நர்சிங் ஸ்டாஃபுக்குன்னா சம்டைம்ஸ் ஒரு 700 கொடுத்துருப்பாங்க. ஃபார்மசிஸ்ட்னா ஒரு 600 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதர் ஸ்டாஃப் ஒவ்வொரு ரேடியாலஜி, ஸோ ஒவ்வொரு மெடிக்கல் போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ளிகேஷனுக்கு. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து நெட் பேங்கிங் மூலமாக டெபிட் கார்டு மூலமாக வந்து பே பண்ணிக்கலாம். பே பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிப்ட் ஒன்று வந்துடும். ரெசிப்ட் வந்து உங்களோட கைக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் இதில் வரும். ஸோ அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி உங்கள் ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேயே வந்து ரெஜிஸ்டர் ஆகி வந்துடும். ஸோ உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டு, அப்ளிகேஷன் நம்பரு, உங்கள் பாஸ்வேர்டு போட்டு என்ட்ரானே போதும். உங்களோட ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் வந்து அதிலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகி அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாமை பண்ணிக்கலாம். ஸோ இந்த MRB அதாவது மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி தந்துட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட மீட் பண்ணுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.